நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு சொல்றீங்க. ஆனாக்கா பேசிய பேச்சு அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுச்சு. ரீல் ரீல் மாநில உறுப்பினர் ஏவா வேலு அவர் உட்காருங்க 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 ஒருத்தர் மட்டும் உட்காருங்க உட்காருங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க நீங்க அவரு இல்ல நீங்க முதல்ல இருங்க இல்லங்க இருங்க நான் சொல்லி குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டே இருந்தால் உறுப்பினர் முதல்ல இருங்க உட்காருங்க மாண்பு உறுப்பினர் உட்காருங்க நீங்க உட்காருங்க மாண்பு உறுப்பினர் இருங்க இருங்க உங்களை மட்டும் நான் பேச அனுமதி இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இப்படி நின்னா என்ன நியாயம்? யார் கண்ட்ரோல் பண்றது? அப்புறம் யார் அவையை கண்ட்ரோல் பண்ண முடியாமோ உட்கார சொல்லுங்க முதல்ல உட்கார சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐ. செந்தில்குமார் அந்த பகுதியை சார்ந்தவர். அவ்வளவு சொல்லுங்க. தண்ணீர் பிரச்சனை பற்றி குறிப்பிடுகிறார். தண்ணீர் பிரச்சனை என்பது எப்பொழுதும் இயற்கையாக வருவதுதான். அது ஆட்சியை வச்செல்லாம் கிடையாது. மழை பெய்யலனாக்கா இப்ப தண்ணீர் பிரச்சனை வரதான் செய்யும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே போன்று 400 அடி 800 அடி 1200 அடி அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரே ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 400 அடி போர் போடணும், இன்னொரு இடத்துல 800 அடி போடணும், இன்னொரு 1000 அடி போடணும். இது நேரடியாக ஒரு அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது. அது இயற்கை தான். ஆனால் திட்டமிட்டு சென்ற ஆட்சியில திட்டமிட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியில என்று எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக குற்றம் சாட்டுகிறார். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும். நான் கேட்கிற பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிக்கணும். நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு சொல்றீங்க. ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது. நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல. இல்ல விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறோம். அதனால என்னன்னா அவங்க சொல்லுகிற பொழுது குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அவங்க பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்க பின்னால சொல்லுன்றீங்க. அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் ரீல் இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் பேச அனுமதிங்க. ஏன்னா அந்த பகுதி அவரு தான் தெரியும் அதெல்லாம்.